4 பேர ஏறி மிதிச்சுட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெடுமாறன் சொல்லியிருப்பார் தெரியுமா? அப்பவே தெரியும் இவரு இந்த மாரி ஏதோ ஒரு வேலைய பார்த்துருக்காரு அப்படின்ட்டு. அண்ட் நம்ம போன வாரம் பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றியோட அப்பாவ வந்து உள்ள கொண்டு வந்திருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பா இவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுதுங்க. இந்த எபிசோட் 9 ஸ்டார்ட் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நெடுமாறனுக்கு வந்து அந்த பழைய மெமரீஸ்லாம் ஃபிளாஷ் ஆகுறப்போ ஒரு சீன் ஒண்ணு. அதுல நம்ம கஞ்சா கருப்ப வேற உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவரு தான் சிதம்பரம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, அவரு வந்து கிச்சன்ல இன்னும் பயங்கரமான ஒரு ஷெஃப்பா இருக்கிற மாரி காட்டுறாங்க. நான் அத பார்த்து நம்ம நெடுமாறனுக்கு அப்படியே வயிறு எரியுது. ஸோ இதுலயே வந்து நல்லா கிளியரா தெரியுது. ஸோ இப்ப அந்த மெமரி வந்து அதுலருந்து அவரு தெளிவானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த சீன்ல புடிச்சது என்ன தெரியுமா? இப்ப இந்த மெமரி வந்தோனே அவரு டக்குனு அப்படியே பயந்து போயிட்டு ஸ்க்ரீன அப்படி விலக்கி வந்து வெளிய பார்ப்பாரு. கிச்சன்ல வந்து சிதம்பரம் இருக்கிறாரா? அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு இம்பாக்ட்டா இருக்கும். ஆனா அதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் இருக்க மாட்டாரு. ஆனா கரெக்ட்டா அந்த இடத்துல வெற்றி நின்னுட்டு இருப்பாரு. ஸோ அந்த டச் வந்து சூப்பரா இருந்ததுங்க. ஸோ அந்த கொரியன்ஸுக்கு வந்து ஃபுட்ட ப்ரிப்பேர் பண்ணி குடுத்து அவங்க ரொம்ப ஜாலியாயி 5000 டிப்ஸ் எல்லாம் வந்து குடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம ரெசார்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 5000 அவனுக்கு குடுத்துரு. ஆல்சோ நம்ம இந்த மாரி ஒரு டேலண்ட்ட கண்டுபிடிச்சா அப்படியெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. அவன கிச்சன்ல சேர்த்துக்க முடியுமா? அப்படின்ற ஒரு வார்த்தைய கேட்பாரு. அத கேட்டோனே நெடுமாறனுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிரும். எப்படி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம, சுத்தமா எந்த ஒரு நாலேட்ஜும் இல்லாம எப்படி அவன எடுக்கிறது அப்படிலாம் கோவப்படுவாரு. பட் அப்படிலாம் கிடையாது. நான் எப்படி உன்ன ஒரு சூப்பர் டேலண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சு என் கூடயே வச்சுக்கிட்டனோ, அதே மாதிரி அவன் ஒரு நல்ல டேலண்டா இருந்தா, சோ அவனுக்கு ஒரு சான்ஸ குடு அப்படிங்கிற மாரி சொல்லிருவாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்டர் தெரியாம நம்ம வெற்றி வந்து ரெட் கார்டுன்லாம் ஒண்ணு இருக்காமே, ஒருவேளை நமக்கு ரெட் கார்டு குடுத்துட்டாங்கன்னா, என்னால எந்த கிச்சன்லயும் சமைக்க முடியாதே அப்படின்னு அவரு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஐஷு அண்ட் வேணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரிங்க் எடுத்துட்டு வந்துட்டு குக் பண்ணோமே, அது தெரிஞ்சா வேற நமக்கு ரெட் கார்டு குடுத்துருவாங்களேன்னு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம விக்கின்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? அந்த ஷெஃப்ஸுக்கு நடுவுல அவர் தான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரு மாரியான ஒரு ஆட்டிட்யூட் காட்டிட்டு இருக்காரு. சோ அவரு பார்த்தீங்கன்னா வந்து நேரா வெற்றிய போயிட்டு வேற மிரட்டுவாரு. ஏன்னா வந்து இந்த ஐஷு அண்ட் வேணி வந்து குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மேட்டர வந்து நீ நெடுமாறன்ட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கீழ்த்தனமா பேசுவாரு. ஆஃப்டர் ஆல் ஒரு ரூம் சர்வீஸ். உனக்கு என்ன அவ்ளோ திமிரு? நீ பண்ணிருவியா? போயிருவியா? அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரு. ஆனா அந்த இடத்துல நல்லா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி வந்து கோவப்படவும் மாட்டாரு. அவர் சொல்றத அக்னாலஜ் பண்ணவும் மாட்டாரு. அவர் மிரட்டுறதுக்கு பயப்படவும் மாட்டாரு. என்னமோ பண்ணிட்டு போ எவனோ கத்துறான் அப்படிங்கிற மாரி இவர் கத்த கத்த அவர் பாட்டு பிளேட்ட எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அவரும் வந்து இந்த பிளேட்ட புடிச்சு தள்ளுறது அப்படின்ற மாரி எவ்வளவோ ட்ரிகர் பண்ணி பார்ப்பாரு. நம்ம வெற்றி ட்ரிகரே ஆமா பயங்கர மாஸா இருக்கும் பார்க்கறதுக்கு. இவர் அப்புறம் கடுப்பாயிட்டு அங்கிருந்து போயிருவாரு. ஆனா இதுல என்னன்னா நம்ம ஐஷுவும் வேணியும் சரி இவன் போய் சொல்றதுக்கு முன்னாடி நானே போயிட்டு என் அப்பாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு வேகமா போவாங்க. இதுல ஃபன் என்னன்னா அவங்க போறது எதுக்கு? நாங்க வந்து இந்த மாரி அன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டோம். அதனால தான் வெற்றி ஹெல்ப் பண்ண வந்தான் அப்படின்றத சொல்றதுக்காக போறாங்க. போய் கதவ திறந்தா அவங்க அப்பா அதாவது நெடுமாறனே வந்து அங்க உட்கார்ந்து பாட்டிலா வந்து ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. இது நல்லா இருக்கே. இப்போ இவங்க போய் சொன்னாலும் அவர் திரும்ப கேள்வி கேட்க முடியாதுன்ற மாரி இருந்துச்சு. டே டைம் தான் இவரு உட்கார்ந்து இவ்ளோ ட்ரிங்க் எடுத்துட்டு இருக்காரு. ஐஷு பாத்தீங்கன்னா ஷிஃப்ட்டும் முடிஞ்சிருச்சு. கிச்சனும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க ட்ரிங்க் பண்ணாங்க. அண்ட் இவரு கால் பண்ணி திடீர்னு ஒரு ஒர்க் வந்துருச்சு அப்படின்றது சொன்னாரு. சோ இது ஒர்க் டைம்ல குடிக்கிறதுக்கான ஒரு இதுவாவே வராது. எப்படி பார்த்தாலும் இவங்க எஸ்கேப் ஆயிருவாங்க அப்படின்ற மாரி தான் ஒரு ஃபீல். சோ இத தாண்டி பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல நம்ம ரியா கேரக்டர் இருக்காங்க தெரியுமா? சோ அவங்க வந்து நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்திருப்போம். திடீர்னு பிரெக்னன்ட் அப்படின்ற அந்த ஒரு இது வரும். ஏன்னா அவங்க டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்க. சோ அவங்க ஹஸ்பண்ட வந்து மீட் பண்ணி பேசலாம் இத பத்தி அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட பார்த்தா எனக்கே கடுப்பாகுற அளவுக்கு வந்ததுல இருந்து எல்லா விஷயத்தையுமே அவரோட கெரியர், அவரோட ஒர்க், அவர் வந்து எப்படி க்ரோ ஆகணும், அவருக்கு என்ன மாரி லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அதோட கனெக்ட் பண்ணி பேசிட்டே இருப்பாருங்க. அதாவது நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு வந்து ஒரு மாரி டிஸ்டர்பிங்கா இருக்குது. அதனால எனக்கு வந்து கெரியர் வந்து ஸ்பாயில் ஆகுது. எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது தெரியுமா? என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் வந்து ஒரு கெரியர் ஓரியன்டட் பெர்சன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாரு. இதுல என்ன ஒரு சின்ன டச் வச்சிருப்பாங்கன்னா, ஆர்டர் எடுக்க வரப்ப பாத்தீங்கன்னா யோசிக்காம அவங்களோட ஆர்டரையும் சேர்த்து சொல்லிடுவாரு. அண்ட் இவங்க வந்து எனக்கு தலை வலிக்குது, எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்றப்போ ஆர்டர் எடுக்கிறப்பவே சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்துறது. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா இவர் எல்லா டிசிஷனும் அவங்களுக்கு எடுக்கிறது, ரொம்ப ஃபோர்ஸ் பண்றது, அண்ட் அவரை பத்தி மட்டும் செல்ஃப் சென்டர்டா யோசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சீன்லயே வந்து காட்டிட்டாங்க. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா இவரு அவங்கள ப்ளேம் பண்ணிடுவாரு. நீ வந்து ஒரு நார்சிசிஸ்ட், நீ வந்து பயங்கர சென்சிட்டிவ், நீ எல்லாத்தையுமே உன்னை பத்தி தான் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ண எல்லாத்தையுமே வந்து அவங்க கிட்ட சொல்லி அதுக்கு தான் அவங்க கரெக்டா சொல்லியிருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சோன்னே செம்மையா கேஸ் லைட் பண்ணுவாரு அவரு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இவங்க டென்ஷனா எந்திரிச்சு கிளம்புறப்போ வேற என் டைமே வேஸ்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து நான் பேசினதுக்கு இதுக்காகவா சண்டை போடுறதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா? இந்நேரம் நான் எதையோ பெருசா கிழிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆட்டிடியூடா பேசியிருப்பாரு. ஸோ வந்தது ஒரு 3 நிமிஷம்னாலும் வந்து அந்த அளவுக்கு நம்மளை கடுப்பேத்திட்டு போற மாதிரியான ஒரு கேரக்டர்
கேரக்டர். ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப கிளியரா பார்த்தீங்கன்னா, நம்ம ரியா கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு கிளம்பிருவாங்க. என்னன்னா, "உன் மைண்ட்ல நீ ஒரு வெர்ஷன் வச்சிருக்கல்ல, நான் இப்படிதான்னு சொல்லிட்டு. அத நீ வந்து எப்ப மாத்திக்கிட்டு என்னோட ட்ரூ செல்ஃப் எப்ப உனக்கு தெரியுதோ, அப்ப நான் உன்ட்ட பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எபிசோட் 9ல பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 10ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோல ரிவ்யூ பண்ணி போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.